ஒரு 12 வயது சிறுவன் ஒரே இரவில் கடவுளாக மாறினான் என்றால் நம்புவீர்களா? அந்த சிறுவனின் பயணமே இன்று கோடிக்கணக்கான பக்தர்கள் நடந்து செல்லும் சபரிமலையின் தெய்வீக சரித்திரம். முன்னொரு காலத்தில் மகிஷி என்ற கொடிய அரக்கி இருந்தாள். பரமசிவனும் விஷ்ணுவும் சேர்ந்து பெற்ற ஒரு குழந்தையை தவிர வேறு யாராலும் எனக்கு மரணம் வரக்கூடாது என்று ஒரு வரத்தை பெற்றாள். அப்படி ஒரு குழந்தை பிறக்கவே முடியாது என்ற திமிருதான் அவளுக்கு. ஆனால் உலகை காக்க மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்தார். சிவபெருமானுக்கும் மோகினிக்கும் பிறந்த அந்த தெய்வீக குழந்தையே ஐயப்பன். அந்த குழந்தை கேரளாவின் பம்பை நதிக்கரையில் கழுத்தில் தங்கமணியுடன் விடப்பட்டது. குழந்தையில்லாத பந்தள நாட்டு ராஜா அந்த ஒளி வீசும் குழந்தையை கண்டெடுத்து மணிகண்டன் என்று பெயரிட்டு தன் சொந்த மகனாக வளர்த்தார். மணிகண்டன் வீரமும் விவேகமும் நிறைந்த சிறுவனாக வளர்ந்தான். ஆனால் அரியணை ஆசை கொண்ட அமைச்சர் ராணியுடன் சேர்ந்து ஒரு கொடிய சதி செய்தான். ராணிக்கு தீராத நோய் என்றும் அதற்கு மருந்து புலிப்பால் மட்டுமே என்றும் பொய் கூறினர். தன் தாயின் உயிரை காக்க 12 வயது சிறுவன் மணிகண்டன் அடர்ந்த காட்டுக்குள் தனியாகச் சென்றான். அங்கே யாராலும் வெல்ல முடியாத மகிஷியுடன் பயங்கர போர். ஒரே சிறுவன், ஒரே அம்பு, மகிஷி வதம். அவதார நோக்கம் நிறைவேறியது. பின்னர் ஒரு புலியின் மீது அமர்ந்து பின்னால் பல புலிகள் புடைசூழ மணிகண்டன் நாடு திரும்பிய காட்சியை பார்த்து மக்கள் உறைந்து நின்றனர். இவன் மனிதனல்ல, கடவுள் என்று உணர்ந்த மன்னர் மணிகண்டன் பாதத்தில் விழுந்தார். அப்போது மணிகண்டன் சொன்னான், இந்த அம்பு எங்கே விழுகிறதோ அங்கே எனக்கு கோயில் எழுப்புங்கள். அந்த இடமே புனித சபரிமலை. இன்றும் 41 நாட்கள் விரதமிருந்து இருமுடி ஏந்தி சுவாமியே சரணமையப்பா என்று முழங்கிச் செல்லும் கோடிக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கையே ஐயப்பன். இந்த மாதிரி இன்னும் உள்ளத்தை நெகிழ வைக்கும் தெய்வீக கதைகளுக்காக PA Editsஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் செய்ய மறக்காதீங்க.